அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1968 வருஷ வாக்கில் சிகந்தராபாத் ஹைதராபாத்தில் பெரியவா இருக்கிறதே பல புது ஆலயங்கள்லாம் எழும்புறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். அதில் ஸ்கந்தகிரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மலை மேலே, சின்ன மலை மேலே முருகனோட கோவில். உத்தர சுவாமி மலை அப்படின்னு டெல்லியில் இருக்குது, தலைநகரம் டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லியில் இருக்கிற தலைநகரத்தில் இருக்கிற சுவாமி மலையாக இருக்கட்டும், இந்த செகந்திராபாத்தில் இருக்கிறது, இது மாதிரி பல இடங்கள்ல அந்த முருகனோட ஆலயம் வரத்துக்கு பெரியவா ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கா. பெரியவாளோட விருப்பம் தான் இப்படி ஒரு ஆலயமாக வந்தது. காரணம், இந்த முருகன் அப்படிங்கிறவர் சுவாமிநாதன் அப்படிங்கிற அப்பாக்கே உபதேசம் பண்ணினவர். ஞானமயமான ஞானமூர்த்தியான ஆதிகுருன்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கே பிரணவோபதேசம் பண்ணினவர். அப்படின்னா குருன்னாலே முருகனை தான் சொல்றது. குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அந்த குருங்கிற தத்துவமே முருகன் தான், சுவாமிநாதன் தான். அந்த சுவாமிநாதன் தானே பெரியவாளா வந்திருக்கா. அதே சுவாமிநாதன் தானே அதே இப்போ ஜெகத்குருவா பெரியவாளா இருக்கார். அதனால இப்படி பல இடங்கள்ல முருகனுக்கு ஆலயம் வரத்துக்கு ரொம்ப பெரியவா வாசப்பட்டு அதுக்கு நிறைவேறி இருக்கு. அது மாதிரி தான் இந்த சிகந்தராபாத்ல ஸ்கந்தகிரியில முருகன் கோவில் வந்தது. இந்த செகந்திராபாத் ஸ்கந்தகிரி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பெயர் பொருத்தமா இருக்கு. இந்த செகந்திராபாத்ல முருகனுக்கு கோவில் வருது ரொம்ப பொருத்தம் அப்படின்னு பெரியவா அதை ரொம்ப அப்போ உபன்யாசம் என்றதே சொல்றா. நமக்கு ஒன்னே தோணலாம், செகந்திராபாத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஏதோ அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் அப்படிங்கிறாப்புல இருக்கு அப்படின்னு. ஆனா பெரியவா எவ்வளவு அழகா அவளோட ஆராய்ச்சி அப்படிங்கிறது, ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப அமானுஷ்யமா இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நமக்கு அவ சொல்றதே பார்த்தா, இப்பவும் தெய்வத்தின் குரல் எடுத்து பாருங்க, பல விஷயங்கள் அவ பேசுறதே பார்த்தா ஏதோ அவ அனுமானம் பண்ணி பேசினதா நாம நினைச்சுக்கலாம். ஆனா அப்படி இல்லை. எவ்வளவு அதுல ஒரு நியாயமா இருக்கும், அது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் படிச்சு பார்க்கறதே தெரியும். அதே போலதான் இந்த செகந்திராபாத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது பெரியவா கேட்கிறா. ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும். அலகாபாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல, பாக்குறோம். ரொம்ப திரிவேணி சங்கம் இருக்கிற இடம். அந்த சங்கமத்துக்கு அலகாபாத் அப்படிங்கிற பேர். இது எப்படி வந்தது அப்படின்னா, முகல் எம்பரரா இருந்த அக்பர் அப்படிங்கிறவர் வச்ச பேர். அங்க பார்த்தீங்கன்னா அந்த திரிவேணி சங்கமத்துல பக்கத்துல ஒரு பெரிய ஃபோர்ட் இருக்கு, கோட்டை இருக்கு. அந்த கோட்டையை கட்டினது அக்பருங்கிற ராஜா, இஸ்லாம் ராஜா. அவர் இந்த அலகாபாத் வந்திருக்கிறது, அதுக்கு பேர் பிரயாகை அப்படிங்கிறது அதோட க்ஷேத்திரத்தோட பேர். அந்த ஊருக்கு பேர் பிரயாகைன்னு தான் பேரு. அதுக்கப்புறம் தான் அக்பர் காலத்துக்கு அப்புறம் தான் இது அலகாபாத் இலகாபாத் அப்படின்லாம் பேர் வந்துருத்தோ. அதுக்கும் காரணம் இருக்கு. இவர் இந்த பிரயாகைக்கு வந்துட்டார். அக்பர் வந்து பார்த்துட்டு இந்த திரிவேணி சங்கமத்துல இந்த ரெண்டு நதி, கங்கையும் யமுனையும் கலக்கிறது, அடியில் அந்தர்வாகினா சரஸ்வதி போறது. இந்த சங்கமத்தை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப மனசு லயிச்சிருந்து அப்படியே பார்த்துருந்த அந்த இயற்கை அழகையும் அந்த ரம்மியத்தையும் பார்த்துட்டு அங்கேயே ஒரு கோட்டையை கட்டின்னு தலைநகரம் மாத்தின்னு வரதாவே அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஆனாலும் அதுக்கப்புறம் பிற்காலத்துல அது அப்படியே டெல்லியிலே இருந்திருக்கு. அப்படி வரத்தே என்ன பண்ணேன்னா இந்த ஊருக்கு பேர் வச்சார். இந்த இயற்கை கொஞ்சம் அழகு உள்ள இந்த இடத்துக்கு அல்லாஹ் இருக்கிற இடம் அப்படின்னு அந்த அர்த்தத்துல அல்லாஹி ஆபாத் அப்படின்னு வச்சார். அதே மாதிரி இலாஹி ஆபாத் அப்படின்னு வச்சார். அதாவது அல்லாஹ் இருக்கிற இடம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அந்த அல்லாஹி ஆபாத் அப்படிங்கிறது அலகாபாத் அலகாபாத் அப்படின்ட்டு, இலாஹி ஆபாத் அப்படிங்கிறது இலாஹாபாத் இலாஹாபாத் அப்படின்னு சொல்றா. அதை இலாஹாபாத்னு சொல்றா, அலகாபாத்னு சொல்றா. ஆனா இது ரெண்டுமே அல்லாஹ் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா எங்கெல்லாம் எந்த இடத்துல இயற்கை அழகு இருக்கோ, இயற்கையோடு ஒட்டி இருக்கோ, அது ஆண்டவன் இருக்கிற இடம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. அப்படின்னா இப்போ நமக்கு இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமான திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரயாகைங்கிற க்ஷேத்திரத்துக்கும், ஆனா ஊர் என்னன்னு ஒரு இஸ்லாமியர் வச்சது அலகாபாத் இலகாபாத் இருக்கு அப்படின்னா இது எப்படி சம்பந்தம் இல்லாதானே இருக்கு. இதை போலதான் இந்த சிகந்தராபாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிகந்தர் ஆபாத் அப்படிங்கிற இந்த சிகந்தர் அப்படிங்கிற பேர் யாரோடதுன்னு, ஸ்கந்தன் அப்படிங்கிற பேர் தான் மருவி 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 சிக்கந்தரா இருக்கு அப்படின்னு பெரியவா தன்னோட ரிசர்ச்ல சொல்றா. ஸ்கந்தனோட ஆபாத் அப்படின்னா ஸ்கந்தன் இருக்கிற இடம், அது அது மருவி சிக்கந்தராபாத்னு ஆயிடுத்து.
ஸ்கந்தரோட இடமா இருக்கிறது. அதுதான் இப்போ என்ன ஆயிடுத்துனர் காலப்போக்கில் இப்போ மாறி அது பழையபடி முருகன் இருக்கிற இடமாவே ஸ்கந்தகிரி உள்ளதா இருக்கு. அதனால சிக்கந்தராபாத் இருக்கிறதுனால ஸ்கந்தகிரின்னு பேர் இருக்கு, ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு ரொம்ப அழகா அதை பத்தி சொல்லிட்டு போறா. இந்த சிக்கந்தர்ங்கிற பேரு ஸ்கந்தர் அப்படிங்கறத தான் சிக்கந்தர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றா, அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி கேள்விப்படுறோம். இந்த அலெக்சாண்டர்ங்கிற பேரு அந்த சுவாமியோட பேர் அப்படின்னு பெரியவா கேட்கறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அலெக்சாண்டர்ங்கிறது எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ராஜாவோட பேர், அவரோட மதமே வேற. இது எப்படி எந்த சுவாமின்னு கேட்டா என்ன சொல்றான்னா பெரியவா சொல்றா, ஸ்கந்தருங்கிற நாமாதான் அலெக்சாண்டர்னு மாறி இருக்கு. அது எப்படி மறுவித்துங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பிரமாதமா அழகா அதுக்கு கணக்கெல்லாம் சொல்றா. ஸ்கந்தர் ஸ்கந்தர் அப்படிங்கிறத இந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல எப்படி சொல்றாங்கன்னா அது முன்னால அல் சேர்த்துப்பா, அல் ஸ்கந்தர் அப்படிங்கிறத. இந்த ஸ்கந்தருங்கிறதே சில இடங்கள்ல என்ன பண்ணுவோம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஸ்கூல் அப்படின்னாக்க இந்த ஸ்கூல்ல மெட்ராஸ் முதலான இடங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல்னு சொல்ல மாட்டா, இஸ்கூலு அப்படின்பா. ஸ்கூல்னு சொன்னா போறாதோ, அதுக்கு முன்னால ஒரு எதுக்கு இஸ்ஸு சேர்க்கணும், இஸ்கூலு அப்படி எல்லாம் சொல்றாப்புல இந்த ஸ்கந்தருக்கு முன்னால இஸ்ஸு சேர்ந்து இஸ்கந்தராச்சு. அந்த செமிட்டிக்ல பாஷையில அதுக்கு அல்லும் சேர்ந்து அல்லி இஸ்ஸு ஸ்கந்தர், அந்த அலிஸ்கந்தர் அப்படிங்கிறது தான் மருவி 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 அலெக்சாண்டர்னு ஆயிருக்கு. அந்த பார்த்தேன்னா அவர் இருக்கிற தேசத்துக்கு பேர் ஸ்காண்டினேவியா, ஸ்காண்டியா அப்படின்லாம் சொல்றோம். இந்த ஸ்காண்டியாங்கிறதே என்னென்ன, ஸ்கந்தர்கள் இருக்கிற இடம் ஸ்காண்டியா, ஹிந்துக்கள் இருக்கிற இடம் இந்தியா அப்படிங்கிறாப்புல ஸ்கந்தர்கள் இருக்கிற இடம் ஸ்காண்டியா. சௌராஷ்டிரம் அப்படின்னு சொல்றோம் நமது தேசத்திலேயே. சௌரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை வழிபடுறவர்களா இருக்கக்கூடிய இடம் சௌராஷ்டிரம், சௌரர்கள் இருக்கிற ராஷ்டிரம் சௌராஷ்டிரம். அது மாதிரி ஸ்கந்தர்கள் இருக்கிற இடம் பிரதேசம் ஸ்காண்டியா அப்படின்லாம் இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல அந்த பிரதேசமே ஸ்கந்தர்கள் ஒரு காலத்துல உலகம் முழுக்கலுமே இந்த தெய்வ வழிபாடுல இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரித்திர மூலியமாவே ரொம்ப நிரூபணம் வந்து தெரியுது. இதெல்லாம் தான் பெரியவா சொல்றா. அப்படி இருக்கிறதான் மருவி மருவி அல்லிஸ்கந்தர் தான் மருவி மருவி அலெக்சாண்டர்னு ஆயிடுத்து அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஏத்தாப்புல அந்த நாமாவோட விசேஷம், அந்த பேரோட விசேஷமே என்னன்னு, இவர் ஸ்கந்தர் அப்படின்னாலே அவரை என்ன பண்ணும், சேனாபதி அப்படிங்கிறோம். தேவசேனைகளுக்கெல்லாம் அதிபதியா இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். எல்லாரையும் அசுரர்கள்லாம் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்றோம். அதே போலயே இந்த நாமாவோட விசேஷம் போல இருக்கு. இந்த ஸ்கந்த நாமா இருக்கிறதுனாலே அலெக்சாண்டரும் உலகம் முழுக்களும் ஜெயிக்கிறாப்புல இருந்தது, வெற்றி வீரரா இருந்தார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த அலெக்சாண்டருக்கு வியாக்கியானம் பண்றா. முருகன் தான் நாமா, முருகனோட நாமா தான், ஸ்கந்தனோட நாமா தான். அதே மாதிரி இந்த சிக்கந்தருங்கிறதும் ஸ்கந்தனோட நாமா தான் சொல்லி அதுக்கு பொருத்தமா சிக்கந்தராபாத்ல ஸ்கந்தகிரியில முருகனுக்கு ஆலயம் வந்திருக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்லாம் சொல்றா. இது பெரியவா தன்னோட ஆராய்ச்சியில சொல்ற பல விஷயங்கள். இதை விட இன்னொரு விசேஷமான விஷயம் ஒண்ணு சொல்றா. அமெரிக்கால கலிபோர்னியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கலிபோர்னியாவை பத்தி சொல்றதே பெரியவா சொல்றது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நமது புராண கால ரிஷிகள்ல ஒருத்தர் பாக்குறோம், கபிலர் அப்படின்னு சொல்றோம். கபிலருங்கிற ஒரு ரிஷி. அந்த கபிலர் ரிஷிகள்லாம் எப்பொழுதுமே காட்டுலயும் வனத்திலையும் அது மாதிரி இடத்துலதான் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறது இந்த கபிலர் இருந்த இடம், தபஸ் பண்ணி இருந்த இடம் ஆரண்யத்துல இருந்தது. இந்த கபிலர் இருந்த ஆரண்யம் தான் கபிலாரண்யம், கபிலாரண்யம்னு சொல்றோம் நாம. இந்த கபிலாரண்யம் தான் மருவி 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 கலிபோர்னியாவா இன்னைக்கு வந்திருக்கு. அதனால கபிலர் இருந்த இடம் அப்படின்னு சொல்றா. இதுக்கு சாட்சியா என்ன அப்படின்னா அங்க பக்கத்துல ஆஷ் ஐலண்டு, ஹார்ஸ் ஐலண்ட் எல்லாம் இருக்கு. பெரியவா தன்னோட ரிசர்ச்சுக்கு இது ஒத்து போறது, இது சரி அப்படிங்கிறதுக்கு, உண்மை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியா காமிக்கிறா. அது என்ன சார், கபிலாரண்யத்துக்கும் ஹார்ஸ் ஐலண்டுக்கும் ஆஷ் ஐலண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராமாயணத்துல சகரன்னு ஒரு ராஜா. இந்த சகரர்களுக்கு 10,000 குழந்தைகள், பிள்ளைகள். இந்த சகரராஜா அஸ்வமேதம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த குதிரைய விட்டார். அதாவது அஸ்வமேதம் பண்ணணும், இந்த ராஜா என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு குதிரைய தீர்மானம் பண்ணி அதை எல்லா ஊர்லயும் விடுவா. அது போயிட்டு வரணும், வீதி விழா போயிட்டு வரணும். அப்படி வரத்தை அந்த ராஜாவான அந்த குதிரையை எடுத்து கட்டிவிட்டான்னா அந்த ராஜாக்கு இந்த குதிரையை விட்ட ராஜா அஸ்வமேதம் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னு. அதாவது என்ன பண்ணணும், சக்கரவர்த்தின்னு ஒத்துக்கணும், சாம்ராட்னு. எல்லா ராஜாக்களும் இவனை தான் சக்கரவர்த்தின்னு ஒத்துண்டாதான் அவன் அஸ்வமேதம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால இந்த குதிரையை விடுவா. அந்த குதிரையை யாரும் பிடிச்சு கட்டிவிட்டாள்னாக்க உடனே அந்த ராஜாவோட போய் இவன் போர் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த குதிரையை மீட்டு தான் அஸ்வமேதம் பண்ண முடியும். அது மாதிரி இந்த ராஜா சகரன் குதிரையை விட்டான். இது எல்லா 4 திக்கிலையும் போயிட்டு வரத்தே திடீர்னு பார்த்தா குதிரையை காணும், திரும்பி வரல.
எங்க போச்சு ஏது போச்சு அப்படின்னு தெரியல. இந்த குதிரை என்ன ஆயிடுத்துன்னா தேவேந்திரன் எடுத்துன்னு போய் மறைச்சு வச்சுட்டான். இந்த அஸ்வமேதம் நடக்கிற குதிரைய எதுக்கு தேவேந்திரன் மறைக்கணும்னா, இந்த அஸ்வமேதம் நடக்க போறது அப்படின்னா அதுக்கு முதல்ல யாரு இடைஞ்சல் பண்ணுவான்னு தேவேந்திரன் தான் பண்ண. காரணம் சாஸ்திரத்துல சொல்றது 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அவனுக்கு இந்திர பதவி அப்படின்னு சொல்றது. சோ அதனால இந்திரன் என்ன பண்ணுவார், யாரான அஸ்வமேதம் பண்ணினா தன்னோட 100 ஆயிடுத்துனா தனக்கு போட்டிக்கு வந்துருவாங்கிறதுனாலயே ஆரம்பத்திலேயே இந்த அஸ்வமேதம் நடக்கூடாது தடுத்துனே வந்துருவான். அது மாதிரி இந்த சகரராஜா அஸ்வமேதம் பண்றது குதிரையை விட்டா இந்த குதிரையை எடுத்துன்னு போனார் இந்திரன் மறைச்சு. எங்க கொண்டு மறைச்சு வச்சார்னர், பாதாள லோகத்துல இருந்த கபிலருங்கிற ரிஷியோட ஆசிரமத்துக்கிட்ட கட்டிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா தான் வச்சிருந்த சகரன் பெரிய வீரன், நம்மளோட போருக்கு வந்துருவான், நம்மள்ட்ட ஏதான சண்டை வந்துடும், நாம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயந்துட்டு இந்த ரிஷி ஆசிரமத்துக்கு பக்கத்துல கொண்டு கட்டிட்டு போயிட்டு. காரணம் ரிஷிகள் தபஸ்வியா இருக்கிறதுனால இந்த ராஜாக்களை ஏதான வந்து வம்பு பண்ணினா அவ ஏதோ சபிச்சு ஏதோ பண்ணிடுவா அப்படிங்கறதுல. இப்படி அனுச்ச குதிரையை காணும் என்ன ஏதுன்னு பாக்குறதே வசிஷ்டர்கிட்ட சொல்ல, இவரி கீழே கொண்டு போய் கட்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன பண்ண திரிகால ஞானியா இருந்தாலும் சரி குழந்தையில விட்டு தேட சொல்லுன்ட்டு இவரோட 10,000 குழந்தையில அனுப்பிச்சா எல்லா திக்குலையும் போய் தேடுங்கன்னு. அதுல என்ன பண்ணா பாதாள லோகத்துல இவெல்லாம் தேடின்னு வந்தா பூமியை தோண்டி தோண்டி தோண்டின்னு உள்ள போறா. அப்படி தோண்டினா பூமியை தோண்டினா ஒரே தண்ணி வந்துரும் இல்லையா, அப்படி ஆயிரக்கணக்கான பேர் தோண்டினாக்க அது எத்தனாம் பெரிய பள்ளமா இருக்கும், எவ்வளவு தண்ணி வரும். அப்படி வந்ததுனாலேயே அது சகரம்னு பேரு, சாகரம் அப்படின்னு சகரகுமாரர்களால தோண்டப்பட்டதுனாலேயே சமுத்திரத்துக்கு பேர் சாகரம் அப்படின்னே பேரு. அப்படி தோண்டி தோண்டி தோண்டின்னு கடலுக்கு அடியாலே பாதாள லோகத்துல போய் பார்த்தா அங்க ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க நிஷ்டையில இவ அப்பா கிட்ட குதிரை அஸ்வமேத்துக்கிட்ட குதிரை ஓரமா கட்டி கிடக்கு. இந்த சகரகுமாரர்களுக்கெல்லாம் இந்த ரிஷி தான் இதை திருடின்னு வந்து இங்க கட்டியிருக்காரு அப்படின்னு தோணி என்ன பண்ண அவரோட சண்டைக்கு போனான். அவர் உடனே பார்த்தார், எங்கேருந்தோ அந்த பசங்க நம்மள்ட்ட நாம் பட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு அந்த மனசை கழிச்சு நம்மள ஹிம்சை பண்றாளேன்னு என்ன பண்ணார், எல்லாரையும் முழிச்சு பார்த்தாரு. எல்லாரும் அத்தனை பேரும் பஸ்மமா போயிட்டா. இந்த சகரகுமாரில் அத்தனை பேரும் 16,000 பேரும் சாம்பலா போயிட்டா. அப்படி சாம்பலா போனா அப்படி 10,000 பேருக்கு மேல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் செத்து அந்த இடத்துல பஸ்மமாகி அதுல எலும்பும் சாம்பலுமா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய தீவா எடுத்து. அதைத்தான் அந்த குதிரை கட்டி இருந்ததுனால கபிலரோட ஆசிரமத்துக்கிட்ட குதிரை இருந்ததுனாலே அது ஹார்ஸ் ஐலண்ட்னு இருக்கு. அது எல்லாம் அத்தனை பேரும் வந்தவாள்லாம் சாம்பலா போனதுனாலே ஆஷ் ஐலண்டுன்னு இருக்கு. இப்படி ராமாயணத்துல சொல்ற கதையும் புராணத்துல சொல்ற கதைக்கும் இன்னைக்கு பார்த்தா ஜியோகிராபிக்கலா ஒரு பிரதேசத்துல போய் பார்த்தா இப்படி எல்லாம் ஒரு பெயரோடையும் இருக்குன்னாக்க எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு தன்னோட ரிசர்ச்ல இந்த கலிபோர்னியாங்கிறது அப்படி இந்த கபிலர் இருந்த ஆசிரமம் தான். இது பாதாள லோகம் அப்படின்னு பார்த்தேன்னா இப்ப நேர் நமக்கு பின்னால இருக்கு அமெரிக்கா. அதனால்தான் 24 மணி நேரம் போல நமக்கும் அவளுக்கும் வித்தியாசம் வருது. இங்க பகலா இருந்தா அங்க ராத்திரி இருக்கு, அங்க ராத்திரியா இருந்தா இங்க பகலா இருக்கு அப்படின்னு. இப்படி நமக்கு நேர் பின்னாலனாலே இது கீழே தானே இருக்கு அப்படின்னு அர்த்தம், பாதாளம்னு தானே சொல்றோம். இதெல்லாம் சொல்லி பெரியவா இந்த கபிலாரண்யம் அப்படிங்கிறது தான் கலிபோர்னியாவா இருக்கு அப்படின்னு அதுல தன்னோட ரிசர்ச்ல அத மாதிரி சொல்றா. உலகத்துல பல ஊருக்கு பல பேர் சொல்றதே பெரியவா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவளோட ரிசர்ச். ஒரு பையன் வந்து நமஸ்காரம் பண்ணார், எந்த ஊரு அப்படின்னா இந்த பையன் ஈரோடு அப்படின்னார். பெரியவாட்ட ஈரோடா, அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேரு அப்படின்னா அந்த பையனுக்கு புரியல. ஒரு ஊருக்கு ஏன் இப்படி பேருன்னு கேட்டா என்னத்த சொல்றது, எனக்கு தெரியல அப்படின்னு. நீ கோவிலுக்கெல்லாம் போற வழக்கம் உண்டா? உண்டு. அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் இருக்கே பாத்திருக்கியா? பேருக்கேன் பார்த்திருக்கேன். அந்த ஊர்ல நடுப்புற ஈரோடுல பெரிய சிவன் கோவில் இருக்கு, பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அந்த சுவாமி பேர் என்ன அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியல, சட்னி ஞாபகம் இல்ல, மறந்து போயிடுத்து. உடனே பெரியவா சொன்னா ஆர்திர கபாலீஸ்வரர்னு பேரு அந்த சுவாமி பேர். இந்த பெயரை சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பையனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, புரியல, தெரியல அப்படின்னா உடனே பெரியவா சொல்றா ஒண்ணுமில்லை ஈரோடுன்னு பேரு அப்படின்னா. ஆர்திர கபாலம் அப்படின்னா ஈர ஓடுன்னு பேரு. அந்த ஆர்திர கபாலம்னு ஈர ஓட்ட சுவாமி வச்சுருக்கிறதுனால கையில கபாலத்தை வச்சுருக்கிறதுனால பேர் கபாலி கபாலீஸ்வரர்னு பேரு. இந்த ஆர்திர கபாலம்னு ஈர ஓட்ட நனைஞ்ச ஓட்ட வச்சுருக்கிறதுனாலே ஆர்திர கபாலீஸ்வரர்னு பேரு. இந்த ஈர ஓட்ட கையில வச்சுருக்கிற பரமேஸ்வரன் இருக்கிறதுனாலே அவர் இருக்கிற ஊருக்கு பேரும் ஈரோடுன்னு பேரா இருக்கு அப்படின்னா. அது என்ன ஈர ஓடு அப்படின்னா பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது முதல்ல, பரமேஸ்வரனுக்கும் 5 தலை, சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம்னு. இந்த பிரம்மாவுக்கு என்ன பண்ணிடுத்து, கர்வம் வந்துடுத்து. எல்லாரும் பெருசா பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுங்கிறா, அவரும் நம்மளும் ஒண்ணு தானே, நமக்கும் 5 தலை அவருக்கும் 5 தலை அப்படின்னு. இது மாதிரிலாம் வச்சுன்னு நாம நேருக்கு நேர் பார்த்து
பிசிக்கலா இருக்கிற விஷயங்களை வச்சு நாம ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சுடுவோம். இப்ப பெரியவாடையே பார்த்தா ஒரு நம்மள மாதிரியே சாதாரண ஒரு மனுஷஸ்வரூபத்துல 2 கை, கண்ணு, காலு, மூக்கு, நாக்கெல்லாம் வந்தோடனே நமக்கு என்ன தோன்றது? வர ஒரு ஈஸ்வரன் சொன்னா இது ஏதோ மிகைப்படுத்துறாப்புல இருக்கு, ஏதோ நம்மளாவே என்னன்னு தூக்கி விடுறாப்புலாம் இருக்கு. சில பேர் அபிமானத்துல சொல்றாப்புல இருக்கும். அப்படி இல்லை. நம்மள மாதிரி சாதாரண ஒரு వ్యక్తిயா இருந்தா கூட அது அப்ராகிருதமான சரீரம், அது ஈஸ்வர அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். அவளோட காரியத்திலேயும் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். சுவாமி கீதையிலே சொல்றாரு, அவஜானந்தி மாமூடா இமானி மானுஷீம் தனுமாஸ்ரிதம் அப்படிங்கிற. நான் ஒரு மனுஷ சட்டையை போட்டுன்னு வந்துட்டதுனால, மனுஷ உருவத்தை எடுத்துன்னு வந்துட்டதுனால என்னை யாருன்னு என்னோட உண்மை தத்துவத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதை மூடர்கள் அப்படின்னே சொல்றார். மூடர்கள்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற. அப்போ அது வந்திருக்கிறது ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள வந்தாலும் இது ஈஸ்வரன் தான் அவதார புருஷன்னு நாம தெரிஞ்சுனுட்டோம்னா நாம மூடர்கள் இல்லை, நாம தான் ஞானிகள் அப்படின்னு தெரியுது. அதுதான் நாமளும் தெரிஞ்சுன்னு இருக்கோம். பெரியவாள் இப்படி ஈஸ்வரன்னு நாம தெரிஞ்சுன்னு கொண்டாடி இப்படி எல்லாம் நாம கேட்கிறோம், ஆனந்தப்படுறோம், பக்தி பண்றோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கும் தெளிவுதானே ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு நம்பரை பார்த்து கணக்கு வந்துருத்துங்கிறதுக்காக சொல்லேன். பிரம்மாக்கு என்ன பரமேஸ்வரனுக்கும் 5 தலை, நமக்கும் 5 தலைன்னு நம்மளும் அவரும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டார். உடனே இந்த கர்வத்தை போக்குறதுக்காக இந்த இது மாதிரி கர்வம் வந்தாலே தலகனம் போ. அதனால என்ன பண்ணாரான்னா பரமேஸ்வரர் ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார். எனக்கும் 5 உனக்கும் 5ங்கிறதுனால சமான் நினைச்சுக்கிற, அப்போ உனக்கு ஒண்ணு குறைக்கலாம் அப்படின்னு ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். தலகனத்தை போக்கினார்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்படி இந்த பிரம்மனோட தலையை அப்படி சிரத்தை எடுத்தோன்னு அது என்ன ஆயிடுத்து, ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பரமேஸ்வரனுக்கு வந்துரும் இல்லையோ. ஒரு பிரம்மா அவரோட தலையை ஒருத்தர் வெட்டினாக்க அந்த தோஷம் வருமே. அதனால என்ன பண்ணிவிட்டான், அந்த கபாலம்ங்கிறது பரமேஸ்வரன் கையை விட்டு கீழே விழல, அப்படியே கையிலேயே ஒட்டின்னு கொடுத்து. அதனாலதான் பரமேஸ்வரன் இந்த பிரம்மாவோட கபாலம் கையில இருக்கிறதுனாலதான் கபாலின்னு பேரு. அவர் என்ன பண்ண, இதை வச்சுன்னு என்ன பண்ணுது, இதே பிக்ஷாபாத்திரமா வச்சுன்னு விட்டார். சரி, இதுக்கு ஏதோ ஒரு யூஸ் பண்ணணுமே, அதனால பிக்ஷாபாத்திரம் வச்சுன்னு விட்டார் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு புராணம் சொல்றது. அப்படி பிரம்மாவோட தலையை கொய்து எடுக்கிறதே இந்த ரத்தம் சொட்ட சொட்ட ஈரமா தானே இருந்திருக்கும். அந்த ஈர கபாலம் இருக்கிறது தான், ஆர்திர கபாலம் இருக்கிறது தான் ஈர ஓடு. அதுதான் அந்த ஊருக்கு பேரு ஈரோடுன்னு வந்துருத்தோ அந்த கபாலீஸ்வரர் இருக்கிறது அப்படின்னு ஒரு பையனுக்கு பெரியவா வியாக்கியானம் சொல்றா. இது மாதிரி டெல்லிக்கு டெஹலின்னா ரேழின்னு பேரு. ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அதை வெளிநாட்டிலேருந்து தரை வழியா வந்தா நம்ம தேசத்துக்குள்ள வரணும்னா உள்ளுக்குள்ள வரத்தையே கேட் அப்படின்னு சொல்றோம். வாச கதவு இருக்கும், கதவை தாண்டினோன்னு ரேழி அப்படின்பா. அதை தாண்டிதான் மெயின் ஹாலுக்கெல்லாம் வர முடியும். அந்த ரேழிக்கு பேர் டெஹலின்னு பேரு. அதனால யாரா இருந்தாலும் காஷ்மீரை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அது காஷ்மீர் கேட்டா இருக்கு. அதை தாண்டி உடனே வரணும் அப்படின்னாக்க இந்த டெஹலிங்கிற பிரதேசத்தை தாண்டி வரதுனாலேயே அதுக்கு ரேழி மாதிரி இருக்கிறதுனாலே டெஹலி அப்படின்னு பேர் வந்துட்டு. அப்படின்னு டெல்லிக்கு, ஈரோடுக்கு, இன்னமும் கலிபோர்னியாவுக்கு, செகந்திராபாத்துக்கு, அலெக்சாண்டருக்கு, இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள் பெரியவாளோட ரிசர்ச்ல பார்த்தா, தெய்வத்தின் படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு சொல்றா. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறது எந்த ஈஸ்வரனோட நாமம் அப்படின்னு, ஈச கிருஷ்ணா அப்படிங்கிறதே ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னு தெய்வத்தின் குரல் 7வது பாகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விவரமா இருக்கும். இதோட வியாக்கியானம் ரொம்ப படிச்சு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ராகணபதிகிட்ட பேசின்னு இருக்கிறதே ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கும் திருவாதிரைக்கும் நடுப்புற ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிறதே சொல்றா. அப்ப கிறிஸ்துமஸ் வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறதும் ஈச கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பெயரோட திரிபுதான் அப்படி எல்லாம் சொல்லி அதை சொல்றா. இப்படி பல விதத்துக்கும் ஒரு லிங்கை கொண்டு வரத்துக்கு சாமர்த்தியம் அப்படிங்கிறது பெரியவா. ஏதோ அவளோட சாமர்த்தியத்தினால பண்றதுங்கிறது மட்டும் இல்லை, சாதுரியத்தினால பண்றது இல்லை. அதுல ரொம்ப நியாயமாவும் ஜெனுவினாவும் அதுல பாயிண்ட்ஸும் இருக்கும் அப்படிங்கறத நாம படிச்சு பார்த்தா தெரியும். அப்படி இருக்கு இந்த செகந்திராபாத்ல ஸ்கந்தகிரி கும்பாபிஷேகம் எல்லாம் முடிய அந்த சாதுர்மாசியத்தை முடிச்சுண்டு பெரியவா நேர விஜயவாடாக்கு யாத்திரையை தொடர்ந்து வரா. இந்த விஜயவாடாக்கு வரத்துக்கு முன்னால பல இடங்களுக்கு போறா பெரியவா. வாரங்கல்ங்கிற இடத்துக்கு விஜயம் பண்ணினா அந்த வாரங்கல்ல முடிச்சுண்டு ஹனுமன் கொண்டா அப்படிங்கிற ஒரு இடம். இந்த ஹனுமன் கொண்டால ருத்ரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல பார்த்தா பிரமாதமா ஒரு 1000 மண்டபம் இருக்கு. அங்க ஒரு பத்ரகாளி சன்னதி இருக்கு. அந்த பத்ரகாளி சன்னதி பார்த்தா ஸ்ரீசக்கராகாரமா ஒரு பத்ரகாள சன்னதி. இதெல்லாம் ரொம்ப இந்த ஆந்திர பிரதேசத்துல உள்ள இந்த பழைய புராதனமான ஆலயங்கள்ல இது மாதிரி சிற்பங்கள், இது அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் எல்லாம் ரொம்ப மண்டி கிடக்கு. அதெல்லாம் எடுத்து எடுத்து காமிச்சுட்டு எல்லாருக்கும் இதோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு பெரியவா அந்த ஹனுமன் கொண்டால அந்த ருத்ரேஸ்வர ஆலயத்தை பார்த்துட்டா. அதுக்கப்புறம் பனிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. பனிக்கல்ல
ராமேஸ்வரர் அப்படின்னு கோவில். அந்த ராமேஸ்வர லிங்கம் யாரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னா ஆஞ்சநேயரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த பனிக்கல்ல ராமேஸ்வரர் ஆஞ்சநேயரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதை தரிசனம் பண்ணிட்டா. அதை முடிச்சுட்டு மடிகொண்டாங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த மடிகொண்டாக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, காக்கர்லாங்கிற இடம் தான் ஆந்திரால பெரியவா போனா இந்த காக்கர்லா தான் சங்கீத மும்மூர்த்திகள ஒருத்தரான தியாகராஜ சுவாமியோட பூர்வீக ஊர் அப்படின்னு பார்த்தோம். இந்த மடிகொண்டாங்கிறது என்னன்னாக்க, பத்ராஜல ராமதாஸ் அப்படின்னு ஒரு மகான் பாக்குறமே, அந்த பத்ராஜல ராமதாஸ் பிறந்த ஊர். அவளோட மாமா அக்கண்ணா மாதண்ணா அப்படின்னு 2 பேர் இருந்தா. அவ ஹைதராபாத் நிசாம்கிட்ட மந்திரிகளா இருந்தா அப்படின்லாம் நாம முன்னாலே பார்த்திருக்கோம். அந்த அக்கண்ணா மாதண்ணாவோட ஊர் தான் இந்த மடிகொண்டா. அதனால பொதுவாவே மாமா வீட்டுல பிறந்த வீட்டுல தானே பெண்கள் பிரசவிக்கிற வழக்கம். அது மாதிரிதான் இங்க ராமதாசர் பிறந்த இடம் அந்த மடிகொண்டா. அதெல்லாம் பார்த்துட்டு பெரியவா விஜயவாடாக்கு வந்தா. இந்த விஜயவாடால வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்துல தங்கி இருக்கிறதே குப்பா லக்ஷ்மணவதானி அப்படிங்கிற ஒரு வித்வான். அவர் தான் பெரியவாளுக்கு அந்த வரவேற்பு கமிட்டியில முக்கியமா இருந்து வரவேற்பு பத்திரம் எல்லாம் வாசிச்சு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினர். ரொம்ப கிராண்டா ரிசப்ஷன் நடந்தது. இந்த குப்பா லக்ஷ்மணவதானியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிற்காலத்துல சன்னியாசம் வாங்கிட்டு அவதானி சுவாமிகள் பெரியவாளுடைய யாத்திரையில இருந்த ரொம்ப பெரிய தபஸ்வி மகான். இப்படி இருக்க அந்த வருஷம் நவராத்திரி விஜயவாடால நடந்தது. ரொம்ப விமரிசையா நவராத்திரி நடந்தது அப்படின்னு சொன்னோம். இந்த நவராத்திரிக்கு முடிஞ்சோன்னு இன்னொன்னு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அகில பாரத சர்வசாகா வேத சம்மேளனம் அப்படின்னு ஒன்னும் அந்த 1968 வருஷம் நடந்தது. அதை பத்தி என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது தொடர்ந்து நாம் பார்க்க போறோம்.